ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரயில்வேலேருந்து பார்த்தீங்கன்னா ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இப்போ ஆப்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது என்ன எக்ஸாமுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். அதை பார்த்து நீங்களும் வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் வந்து பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விதமான வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. டோட்டலாக 2423 வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரையிலும் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன். 18 to 25, 18 to 28, 18 to 27, 18 to 30. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் வைஸ் வந்து வேரி ஆகுது. ஓகேவா, ஒரு ஒரு சில போஸ்ட்டுகளுக்கு 18 to 27, ஒரு சில போஸ்ட்டுகளுக்கு 18 to 30, ஒரு சில போஸ்ட்டுகளுக்கு 18 to 35 வரலுமோ, 42 வரலாம்லாம் இருக்குது. அதனால் வந்து தாராளமாக நிறைய பேர் இந்த ஜாபுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகேவா, இதை பற்றி நான் இன்னுமே டீட்டெயில்டாக வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது. இதுலேயே வந்து இப்போ 18 to 27 நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக தேவையில்லை. இங்கேயே வந்து டேட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மூலமாக வந்து நீங்கள் சுலபமாக வந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் எலிஜிபிளாக இல்லையா அப்படின்றது. அதே மாதிரி ரிலாக்ஸேஷனுமே வந்து இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கலாம். அவங்க கொடுத்துருக்கிற ஏஜ் லிமிட்டை விட 5 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கலாம். அதுக்கப்புறம் ஓபிசிக்கு 3 இயர்ஸு, அப்புறம் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அவங்களுக்கு 10 இயர்ஸு, அந்த மாதிரி அதே கேட்டகரியில் இன்னும் நிறைய வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஓகேவா, நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சு இருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள், நான் அப்டேட் பண்ணி கொடுக்குறேன். டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. ஓகேவா, அதே மாதிரி ஓபிசி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிசி எம்பிசி எல்லாம் ஓபிசின்னு சொல்லுவாங்க. ஓபிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கரண்ட்டில் வச்சுன்னு இருக்கீங்களா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது 1 இயர் தான் வேலிடிட்டி. அதனால் கரண்ட்டில் இருக்குதா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. இல்லாதவங்களும் சொல்லுங்கள், நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் தான் உங்களுக்கு வந்து மஸ்ட்டாக வந்து தேவைப்படும். ஓகே, இதற்கான வேக்கன்சிஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 365 விதமான போஸ்ட்டுகள் வந்து இருக்குது. ஓகேவா, மொத்தம் 365 விதமான பதவிகள், 2423 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு போஸ்ட்டுமே ஒரு ஒரு மாதிரி இருக்கும். இது எஸ்எஸ்சிலே ஒரு டிஃப்ரெண்ட்டான நோட்டிஃபிகேஷன் தான். ஓகேவா, இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ரீஜியன் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் போஸ்ட் கேட்டகிரி நம்பர் அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு இதுதான் வந்து கேட்கணும். அப்ளை பண்ணுற வீடியோவுமே போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஓகேவா, அதில் வந்து அப்ளை பண்ணுறப்போ என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்றது வந்து கேட்காது. என்ன போஸ்ட் கோட் அப்படின்றத வந்து கேட்கும். ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே ஒரு ஒரு விதமான போஸ்ட் கோடு வந்து இருக்கும். நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ, நிறைய போஸ்ட் வந்து இருக்குது. கேன்டீன் அட்டெண்டன்ட்டு, ஜூனியர் இன்ஜினியரு, டெக்னிக்கல் சூப்பரண்ட்ரு, சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு, எம்டிஎஸ்ஸு, இங்கே கேர்ள் இன்ஸ்ட்ரக்டரு, சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட்டு, ஃபயர்மேனு, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபு, டெக்னிக்கல் ஆஃபீஸரு, ஸ்டோர் கீப்பரு, இந்த மாதிரி சொன்னேன் இல்லையா, 365 விதமான போஸ்ட்டுகள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் என்ன டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ஒர்க் இருக்க போகுது அதனோட டீட்டெயில்ஸு, அப்புறம் ஏஜ் லிமிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே ஒரு ஒரு விதமான ஏஜ் லிமிட்டாக அது. அதுக்கப்புறம் அதற்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுமே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ கேன்டீன் அட்டெண்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10th தான் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபொமிகேஷன் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 10th + 12th வந்து கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சிலதுக்கு வந்து கிராஜுவேஷன் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ சயின்டிஃபிக் அசிஸ்டண்ட் எலக்ட்ரிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் அண்ட் அபவ்ன்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி தான். ஓகேவா, போஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி வேக்கன்சியுமே பாருங்கள், கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து பிரித்து கொடுத்துருக்காங்க. எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்டிக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, ஈஆர்னா ஜெனரல் கேட்டகிரி அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவனால விண்ணப்பிக்கலாம், இடபிள்யூஎஸ்க்கு இவ்வளோ அப்படின்ட்டு பிரித்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ணுங்கள். சரிங்களா, இதில் வந்து நீங்கள் மல்டிபிள் போஸ்ட்டுக்கு கூட விண்ணப்பிச்சுக்கலாம். ஆனால் ஃபீஸ் கட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் வந்து ஃபீஸ் கட்டி அப்ளை பண்ணணும். அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே தனித்தனியாக தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றது வந்து ரூல்ஸ். ஓகேவா, யாருக்கெல்லாம் ஃபீஸ் இருக்குது, இல்லை யாரெல்லாம் ஃப்ரீயாக எத்தனை வேணால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸ் பாருங்கள், ₹100 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்டி, அப்புறம் வந்து மாற்றுத்திறனாளிகள், எக்ஸ் சர்வீஸ் மேனு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ், ஓகேவா, அவங்களுக்கெல்லாம் எந்த விதமான ஃபீஸுமே வந்து கிடையாது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேவா, மற்றவங்க இந்த யூஆர், ஓபிசி, இடபிள்யூஎஸ் அதுலலாம் வரவங்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு ₹100 வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கும். ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து நீங்க தனித்தனியா வந்து கட்டி அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி எக்ஸாமினேஷன் சென்டர் இதில வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட்டு இருக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்றது இருக்கும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் வந்து இருக்கும். இதிலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாட்ல எங்கெங்கெல்லாம் வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கு அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து நீங்க எஸ்எஸ்சி இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் எது எதா இருந்தா உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். எங்கெங்கெல்லாம் லொகேஷன் வரும்ன்ட்டு. அதே மாரி தான் வந்து குடுத்துருக்காங்க. உங்களுக்கு எது பக்கத்துலயோ இந்த லொகேஷன்ல நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதுதான் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு குடுத்துருக்கிறது. இதில எது வேணுமோ நீங்க வந்து எக்ஸாமினேஷன் சென்டரா வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு போஸ்ட் வைஸும் வந்து இருக்கு இல்லையா? இப்போ 10த் குவாலிஃபிகேஷன்ல இருக்கிறது நீங்க எவ்வளோ வேணாலும் நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? 10த் போஸ்ட். ஆனா வந்து ஒரே எக்ஸாமினேஷன் தான் வந்து வரும். ஓகேவா? இப்போ 10த் குவாலிஃபிகேஷன்ல ஒரு 10 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா, ஒரே எக்ஸாம் தான். ஓகேவா? அதே மாரி 12த் எக்ஸாம்ல அது ஒரு எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகேவா? அதனால வந்து 10த், 12த், கிராஜுவேஷன் இதுதான் வந்து இது 3த்துல வந்து இருக்கிறது. இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூன் 2ஆம் தேதி தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தாராளமா வந்து அன்னையிலிருந்தே அப்ளை பண்ணலாம். லாஸ்ட் டேட் வந்து ஜூன் 23 வரலும் குடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜூன் 23 வரலும் அப்ளை பண்ணுறீங்களா? இதற்கு பேமெண்ட் எல்லாம் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு 24 ஜூன் 24 வரலும் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க கரெக்ஷன் ஏதாச்சும் இருந்தா ஜூன் 28லேருந்து ஜூன் 30 வரலும் பண்ணிக்கலாம். இதற்கான எக்ஸாமினேஷன் வந்து ஜூலை 24லிருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதியில வரலும் இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா டோல் ஃப்ரீ நம்பருமே வந்து குடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில தான் வந்து பெரும்பாலும் வந்து பேசுவாங்க. எதனா டவுட்னாலும் நீங்க வந்து கேட்டுக்கலாம். இதற்கு வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல தான் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். sscgovernment.in இந்த வெப்சைட்ல தான் போயிட்டு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? அப்ளை பண்ற வீடியோவுமே நான் செப்பரேட்டா போடுறேன். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம வந்து அதில ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். அப்புறம் முக்கியமானது கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லையா? அதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜ என்னென்னலாம் கவர் ஆகும் அப்டின்னா, ஜெனரல் இன்டெலிஜென்ஸு, ஜெனரல் அவேர்னஸு, குவான்டிடேட்டிவ் ஆப்டிட்யூடு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் இது எல்லாமே வந்து 25, 25, 25, 25 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். டோட்டலா வந்து 100 கொஸ்டினு உங்களுக்கு வந்து கம்பல்சரி வந்து இருக்கும். ஓகேவா? அதற்கு பார்த்தீங்கன்னா, 200 கொஸ்டின்ஸ் மார்க்கு. அதுக்கப்புறம் வந்து 60 மினிட்ஸ் தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ஓகேவா? அதே மாரி இதில வந்து 0.50 நெகட்டிவ் மார்க்குமே வந்து இருக்கு. ஓகேவா? ஒரு ஒரு நெகட்டிவ் இதுக்குமே அதாவது ஒரு ஒரு ராங் ஆன்ஸருக்குமே 0.50 வந்து நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இதற்கு எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில வந்து இருக்கும் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதற்கான சிலபஸ் டீட்டெயில்ஸுமே வந்து குடுத்துருக்காங்க. இதனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுக்குறேன். ஓகேவா? ஒண்ணொண்ணுத்துக்குமே சிலபஸ் டீட்டெயில்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. கிராஜுவேஷன், 12த், 10த்துக்குன்ட்டு. அது மூலமா நீங்க வந்து பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இது மூலமா என்னன்னா, 10த் படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். 12த் படிச்சவங்களும் அப்ளை பண்ணலாம். கிராஜுவேஷன் படிச்சவங்களும் இதற்கு நீங்க தாராளமா வந்து விண்ணப்பிக்கலாம். ஓகேவா? இந்த இன்ஃபர்மேஷன மஸ்ட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லயும் தெரியப்படுத்துங்க. எஸ்எஸ்சி ஃபேஸ் 13 நோட்டிஃபிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கடுத்து எம்டிஎஸ்ஸு எல்லாமே வந்து எஸ்எஸ்சில வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. சிஹெச்எஸ்எல், கிராஜுவேஷன் லெவல் எல்லாமே வந்து வரும். வந்தவுடனே நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணி வீடியோ போடுறேன். நம்ம சேனல வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்கு. மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஃபிரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.